அமிகோஸ் என் சேனலில் பேக் டு பேக் ஒரே கிறிஸ்மஸ் ரிலேட்டட் டெக்கார் ஐட்டம்ஸாக போயிட்டுருக்குது. ஏன்னா அது இந்த மாதம் மட்டும்தான் வந்து போஸ்ட் பண்ண முடியும். எல்லா மாதத்துலேயும் வந்து இதை பண்ண முடியாதனால இந்த மாதத்துலேயே வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிடலான்னு அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதில் இந்த தடவை டெக்கார் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறது வந்து ஒரு மினி கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வந்து செய்ய போகிறோம். ஏற்கனவே இந்த உள்ளன் த்ரெட் கிறிஸ்மஸ் ட்ரீ வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மினி கிறிஸ்மஸ் ட்ரீ பேப்பரில் எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யார் வேணாலும் இதை செய்யலாம், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் இதோட ப்ரொசீஜர். இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் இல்லைனாலும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கலர் பேப்பரில் பண்ணுறதை விட நியூஸ் பேப்பரில் இதை பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி இதை 3 ஃபோல்டிங்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து ரஃபாக வந்து நான் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ராயிங்கை வந்து நியூஸ் பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டர்ன் தான் வரையணுன்ட்டு இல்லை, இதே மாதிரி வேறு கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன் எப்படி உங்களுக்கு தோணுதோ அதை வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேப்பர் ஃபோல்ட் பண்ணதில் ப்ராடான போர்ஷன் எங்கே இருக்கோ அதில் வந்து இந்த ட்ரீயை வந்து அதாவது பேப்பர் ஃபோல்ட் பண்ணோமா அதோட ஓப்பன் பேப்பர் இருக்கும், அந்த இடத்த கவர் பண்ணாமல் க்ளோஸ்டாக ஒரு போர்ஷன் இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம இது மாதிரி இந்த ட்ரீயை பிளேஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ரீயோட அவுட்லைன் மட்டும் நம்ம மார்க். இப்போ நம்ம கட் பண்ண பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 4 ட்ரீ வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி நிறைய மல்டிபிள் ட்ரீஸ் இருந்தால் தான் இது பார்க்க அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய பேப்பர் ஸ்பெண்ட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை என்னால் அவ்வளோ பேப்பர் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே பேப்பரில் எங்கெல்லாம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கோ அங்கே வந்து இதே மாதிரி அவுட்லைன் வச்சு நீங்கள் திருப்பியும் கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் ஷேப்ஸ் கிடைக்கும். அண்ட் கட் பண்ண பேப்பரை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எப்படி ரீயூஸ் பண்ணுன்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நம்பர்ஸ் வந்து ஒரு 2-3 பேப்பரில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். கட் பண்ண ஒரு பேப்பரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஹாஃப் போர்ஷனில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து 2 அப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்து 1 by 1 வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். பட் நெக்ஸ்ட் லேயர் வந்து ஸ்டிக் பண்ணும்போது இது மாதிரி மேலே மட்டும் அப்ளை பண்ணிட்டா போதும். இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா லேயர்ஸையுமே வந்து ஒன்றுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் தாங்க வேலை. இதே மாதிரி தான் வந்து 3D ஸ்டார் டிசைனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி தான் இந்த ட்ரீயும் பண்ணுறோம். பட் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட்டு லே அவுட் மட்டும் வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிட்டாவே போதும். இது கிட்ஸு கூட ஈஸியாக அழகாக பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ட்ரீயோட அழகே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு நம்ம லேயர்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே அடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரீ பார்க்க அழகாக வரும். நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா வந்து பார்க்க சின்னதாக இருக்கும், அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா நெருக்கமாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனலாக ப்ளேஸ் பண்ணிட்ட அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணானா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷேப் இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எட்ஜஸ்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ட்ரீ ஷேப் இஸ் டன். நான் வந்து ஒரு 20 நம்பர்ஸ் போல் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் கிடச்சிது. இன்கேஸ் நீங்கள் இன்னுமே வந்து ஒரு 50 நம்பர்ஸ் போல் வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ட்ரீ வந்து அடர்த்தியாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ஜஸ்ட் லே அவுட் மட்டும் வரைஞ்சிட்டாவே போதும். ஃபைனலாக அதை அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணதுனால வந்து எக்ஸ்ட்ரா 1-2 பேப்பர் கூட வந்து தெரியாமல் அதை ஒட்டியிருக்கலாம். அதனால் அதை அரேஞ்ச் பண்ணி மட்டும் வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து கேக் டாப்பிங் மாதிரி வந்து ஒரு ஸ்டாரை ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்மஸ் ட்ரீக்கான லுக்கும் வந்து வந்துடும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் வந்து சின்னதாக வந்து ஸ்டார் ஷேப் நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ட்ரீயோட டிப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஜஸ்ட் இப்படி ரேண்டமாக ஸ்டிக் பண்ணிட்டாவே அது வந்து நின்றுடும். ஏன்னா அது ஃபோம் ஷீட்னால அப்படியே நின்றுடும். இன்கேஸ் உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இதிலே வந்து ரேண்டம் கலர்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்து இது மாதிரி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரே கலர்ஸில் கூட பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா அந்த லே அவுட், இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு க்ரீட்டிங் கார்டாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். லைக் இதை வந்து அப்படியே ஒரு பிளெயின் பேப்பருக்கு மேலே வச்சுட்டு உள்ளே வந்து மெரி கிறிஸ்மஸ் மாதிரி கோட் எழுதலாம், அது ஏதாவது விஷஸ் எழுதி கூட நீங்கள் அப்படியே க்ரீட்டிங் கார்டை கூட கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி நான் வந்து கலர் பேப்பர்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஒரு பேப்பரும் வந்து ஒரு கலராக வந்து நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலாக அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து அவுட்லைனுக்கு வரைஞ்சது சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஹைட்டில் தான் கிடச்சிது. உங்களுக்கு வந்து இன்னுமே பெருசாக உங்களுக்கு ஹைட்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அவுட்லைன் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் பண்ணது A4 ஷீட்னால அதுக்கு என்ன சைஸ் வருமோ அதுக்கு தான் நான் மேட்ச் பண்ணி எடுத்தேன். நீங்கள் இதுவே வந்து ஒரு சார்ட் பேப்பர்லேயும் A3 ஷீட்லேயும் போகிறதா இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவுட்லைன் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து ஒரு ஹேண்ட் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே வந்து நம்ம ட்ரீ ஹேங்கிங்காக கூட கன்வெர்ட் பண்ணலாம்.
எப்படின்னா வந்து ஃபைனலாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து த்ரெட்டை வந்து நாட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது சென்டரில் வந்து அந்த ஹேங்கிங் ரோப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ தட் வந்து இது அப்படியே வந்து நீங்கள் ட்ரீ ஹேங்கிங்காகவும் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை வந்து நார்மலாக வந்து கிரிப்பில் அரேஞ்ச் பண்ணுற ஒரு டெக்கரேஷன் ஐட்டமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைனலி இந்த மினி பேப்பர் ஆர்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி. நான் வந்து ஒரு 3 சாம்பிள் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு இந்த கலர் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணணும் அப்படின்ற டவுட் இருந்தானா நான் வந்து அதை தனியாக ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அரேஞ்ச் பண்ணணுன்றது அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி நான் வந்து உள்ளனில் பண்ண ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயும் இருக்குது, அண்ட் ஃபைனலி மினியாக பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ கிராஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட கிறிஸ்மஸ் தீம்க்கு இந்த தடவை நான் பிளான் பண்ண மாதிரி எல்லா ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸும் ஓரளவுக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலி வந்து என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீயும் கிறிஸ்மஸ் கிரிப்பும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமில் ரெடி பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்குது. அது அவுட்கம் வீடியோ மட்டும்தான் வெயிட்டிங். இந்த தடவை என்னோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில் அன்யூஷுவல் திங்ஸ் வச்சு அன்யூஷுவல் கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு டெக்கார் பண்ணுன்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது என்ன டிஃப்ரெண்ட்டான விஷயம், என்ன அன்யூஷுவல் திங்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க என் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க for notification. Also stay tuned for my suspense Christmas theme decoration. Bye.